ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் நம்ம வந்து டீப் நெக் வைக்கும்போது முன்பக்கம் அந்த டாட் வந்து ஆம்ஹோல் சைட் டாட் எப்படி மார்க் பண்ணணும், அதே இது போட் நெக் நம்ம வைக்கும்போது இந்த ஆம்ஹோல் சைட் டாட் வந்து எப்படி மார்க் பண்ணணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டீப் நெக் பார்க்கலாம். டீப் நெக்குங்கும்போது அந்த ஷோல்டரோட அளவு 6 இன்ச்சு அந்த அளவு இருக்கும்போது நம்ம வந்து ஆம்ஹோல் டாட்டை அந்த ஆம்ஹோல் லென்த்து நம்ம ட்ரா பண்ணியிருப்போம்ல அந்த முக்குலேயே நம்ம அந்த டாட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிரின்சஸ் லைனை வந்து நம்ம அந்த ஆம்ஹோல் லென்த்துலேயே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதே இது நம்ம போட் நெக் வைக்கும்போது நம்ம ஃபுல் ஷோல்டர் அளவை 2ஆக டிவைட் பண்ணி அப்படியே மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணி நம்ம போட் நெக் வரைஞ்சிருப்போம். அப்போ நம்ம அந்த ஆம்ஹோல் லைன் டாட்டை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னா, அந்த ஆம்ஹோல் லென்த்து நம்ம வரைஞ்சிருப்போம்ல அதில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டில் நம்ம இந்த பிரின்சஸ் லைனை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து போட் நெக்குக்கு வைக்கணும். இதே இது நம்ம டீப் நெக்கு வைக்கிற மாதிரியே நம்ம வந்து இந்த போட் நெக்குக்கும் அந்த முக்லேயே நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்ம தச்சு முடித்து ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறவு நமக்கு அந்த ஆம்ஹோல் அந்த பிரின்சஸ் லைன் வந்து நமக்கு ஆம்ஹோல் சைடு வந்து போயிடும். அதனால் டீப் நெக்குக்கு இந்த முக்குலையும் அந்த ஆம்ஹோல் லென்த்தோட முக்குலையும் போட் நெக்குக்கு வந்து அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.